வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரியில் நீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்ட வல்லுநர்களுடன் கர்நாடகம் இன்று ஆலோசனை. தமிழகத்திற்கு தண்ணீர் தர எதிர்ப்பு. கர்நாடகத்தில் விவசாயிகள் இன்று முழு அடைப்பு. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. நிறைவு பெற்றது G20 உச்சி மாநாடு. தில்லி திரும்பினார் பிரதமர் மோடி. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு நாள்தோறும் 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரியில் நீர் திறக்க கர்நாடகம் மறுத்து வரும் நிலையில் காவிரியில் எவ்வளவு தண்ணீர் திறக்க முடியும் என்பதை செப்டம்பர் 5ஆம் தேதியன்று கர்நாடகம் தெரிவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக அரசு நேற்று பதில் மனு தாக்கல் செய்திருந்தது. இதனையடுத்து நேற்று வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, யூ லலித் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு தமிழகத்திற்கு கர்நாடகம் உடனடியாக நாள்தோறும் 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டது. காவிரி கண்காணிப்பு குழுவை தமிழக அரசு 3 நாட்களுக்குள் அணுகி தங்கள் நிலையை தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்திய நீதிமன்றம் 50 TMC தண்ணீர் வழங்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு விசாரணையை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது பற்றி கர்நாடக அரசு இன்று சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு உடனடியாக 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு நீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுபற்றி கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா, உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரையா மற்றும் மூத்த அமைச்சர்களுடன் நேற்று மாலை ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சித்தராமையா, உச்சநீதிமன்ற உத்தரவின் நகல் கிடைத்ததும் நாளை காலை சட்ட வல்லுநர்களுடன் கலந்து பேசி முடிவு எடுக்கப்படும் என்றார். கர்நாடக மக்கள் அமைதி காக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே கர்நாடகத்தின் சட்டப்பேரவை மேலவை உறுப்பினர்கள் அடங்கிய அனைத்து கட்சி கூட்டம் இன்று பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. கர்நாடகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்களும் இதில் பங்கேற்கிறார்கள். காவிரியில் நீர் திறப்பது பற்றி இந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளது. இதற்கிடையே உச்சநீதிமன்ற உத்தரவை கண்டித்து கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் விவசாயிகள் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இன்று ஒரு நாள் முழு அடைப்பு போராட்டத்திற்கும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். காவிரி நதிநீர் வழக்கில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு கர்நாடகத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இரு மாநில எல்லையில் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. காவிரி வழக்கில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து கர்நாடக எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கருதி பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த பன்னாரி, கர்நாடகத்தின் புளிஞ்சூர் சோதனை சாவடிகளில் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் அவ்வழியே செல்லவிருந்த பயணிகள் அவதிக்குள்ளாகினர். காவிரி பிரச்சினையில் கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகேயுள்ள தமிழக கர்நாடக எல்லையான கக்கநல்லா சோதனை சாவடியில் இரு மாநில போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. அங்கு தமிழக வாகனங்களை கர்நாடகத்திற்கு விட மறுக்கும் கர்நாடக காவல்துறையினர் கர்நாடக மாநில வாகனங்களையும் தமிழகத்திற்குள் வரவிடாமல் தடுத்து வருகின்றனர். அதுபோல தமிழக காவல்துறையினரும் எல்லையில் இரு மாநில போக்குவரத்தை நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் மாநில எல்லையை தாண்டி பயணிகள் அரை கிலோமீட்டர் நடந்து சென்று பேருந்து ஏற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பெண்கள், குழந்தைகள், வயதான பயணிகள் அவதியடைந்துள்ளனர். தமிழ்நாடு போலீஸும் கர்நாடகா பார்டரில் கர்நாடகா போலீஸும் நிற்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு வண்டியை கர்நாடகா போலீஸு விட்றது இல்லைங்க. அதே மாதிரி கர்நாடகா வண்டியை தமிழ்நாடு போலீஸும் விட்றது இல்லைங்க. எல்லாமே அவங்க பாதுகாப்புக்கு அப்படியே எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கு விசாரணை தில்லி பாட்டியாலா ஹவுஸ் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று நடைபெற உள்ளது. சன் டிவி நிறுவனரான கலாநிதி மாறனுக்கு மிகவும் நெருக்கமான அனந்த கிருஷ்ணனின் ஏர்செல் மேக்சிஸ் நிறுவனத்திடமிருந்து சன் டிவிக்கு சட்டத்துக்கு புறம்பாக 734 கோடி ரூபாய் கைமாறிய வழக்கு தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த வழக்கு தில்லி சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. வழக்கில் சிக்கியுள்ள தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், காவிரி கலாநிதி மாறன் ஆகியோர் ஏற்கனவே
தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை சிபிஐ நீதிமன்றத்தில் நடத்தக்கூடாது என மாறன் தரப்பும் நடத்த வேண்டும் என சிபிஐ தரப்பும் வற்புறுத்திய நிலையில் வழக்கு விசாரணை செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 6ஆம் தேதியான இன்று மீண்டும் விசாரணை நடைபெற உள்ளது. சீனாவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாடு நிறைவடைந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தில்லி திரும்பினார். வியட்நாம், சீனா நாடுகளில் சுற்றுப்பயணம் தொடங்கிய பிரதமர் மோடி முதல் கட்டமாக வியட்நாம் சென்றார். அங்கு 12 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் சீனாவின் ஹாங்சோ நகரத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு நடந்த G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது அமெரிக்க அதிபர் ஒபாமா, ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கம் டர்ன்புல், சவுதி அரேபிய முடிக்குரிய துணை இளவரசர் முகமது பின் சல்மான், பிரிட்டன் பிரதமர் தெரசா மே, துருக்கி அதிபர் எர்டோகன், அர்ஜென்டினா அதிபர் மாரிசியோ மேக்ரி ஆகியோரை மோடி சந்தித்து பேசினார். மாநாட்டில் பேசிய மோடி பயங்கரவாதத்திற்கு உதவுவதாக பாகிஸ்தானை கடுமையாக சாடினார். கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த G20 நாடுகளின் உதவி தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் G20 மாநாடு நிறைவடைந்ததை அடுத்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் மோடியை வழியனுப்பி வைத்தார். பிரதமர் மோடி நேற்று தில்லி திரும்பினார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து தில்லிக்கு 2500 கிலோமீட்டர் தொலைவு மகா யாத்திரையை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று தொடங்க உள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. இதையொட்டி காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியாவிலிருந்து தில்லிக்கு மகா யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த 25 நாள் பயணத்தின் பொழுது வழிநெடுகிலும் 4 லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களை அவர் சந்திக்க இருக்கிறார். ராகுல் காந்தியின் இந்த பயண வழியில் 225 சட்டப்பேரவை தொகுதிகள் அடங்கியுள்ளன. ராகுல் காந்தியின் இந்த மகா யாத்திரை உத்தரப்பிரதேச அரசியலில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என காங்கிரஸ் கட்சியினர் நம்புகின்றனர். காஷ்மீருக்கு 2 நாள் பயணமாக சென்றிருந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு நேற்று தில்லி திரும்பியது. நாளை இந்த குழு தில்லியில் கூடி காஷ்மீர் பிரச்சினை குறித்து ஆராய உள்ளது. கலவர பூமியாக மாறியுள்ள காஷ்மீரில் அனைத்து தரப்பினருடனும் பேச்சு நடத்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் 28 பேர் அடங்கிய அனைத்து கட்சி குழு காஷ்மீர் சென்றது. அங்கு பிரிவினைவாத தலைவர்கள் யாரும் அனைத்து கட்சி குழுவை சந்திக்க மறுத்துவிட்டனர். இந்நிலையில் நேற்று ஜம்முவில் தொழிலதிபர்கள், வணிகர்களை அனைத்து கட்சி குழு சந்தித்தது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது அனைத்து கட்சி குழுவின் காஷ்மீர் பயணம் தோல்வி அல்ல என கருத்து தெரிவித்த ராஜ்நாத் சிங் லடாக் பகுதி மக்களையும் தான் சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தார். जम्मू कश्मीर स्टेट की जब हम चर्चा करते हैं उसमें जम्मू, कश्मीर और लद्दाख इसके 3 पार्ट हैं. कश्मीर ये डेलीगेशन जा चुका है, जम्मू भी हो गया, लेकिन जल्दी ही आगे मैं ये कोशिश करूंगा कि एक बार लद्दाख भी जाकर लद्दाख के लोगों के साथ सीधा संवाद स्थापित करूं. இதனிடையே அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு நேற்று தில்லி திரும்பியது. இந்த குழு நாளை 7ஆம் தேதி கூடி காஷ்மீர் பற்றி ஆலோசனை நடத்த உள்ளது. இது பற்றி குழுவில் இடம்பெற்ற சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். सरकार से पूछना पड़ेगा भाई. टाइम काउंट कितना देता है वो सब सरकार मैनेज करती है. देखिए टाइम और ज्यादा चाहिए, 1.5 दिन के अंदर जाके आने में मतलब कुछ खास बात होती नहीं. तो अब खैर ये बात तो हमारी समीक्षा होगी, पूरी डेलीगेशन की बैठक होगी परसों, तो वहाँ पे हम लोग कुछ निर्णय पर पहुंचेंगे क्या करना चाहिए. सीपीएम, सीपीवाई, सीपीएम के नेता लोग गए थे, उन्होंने ये निर्णय लेके उनसे मिलने गए थे. पता नहीं उनको क्या मैसेज मिला, उसके बारे में हमें जानकारी नहीं. हम एज ए डेलीगेशन जो गए थे उनके सामने ये बात नहीं आई. तो इंडिविजुअल तौर पर जो गए थे उनसे अगर पूछ लिए तो मालूम. ஒடிசாவில் யானை கூட்டம் ஒன்று ஆற்று வெள்ளத்தில் சிக்கி தத்தளிக்கும் நிலையில் அவற்றை மீட்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ஒடிசாவில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பைதாரணி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சிம்லிபால் சரணாலயத்தை சேர்ந்த யானை கூட்டம் ஒன்று இந்த நதியை கடக்க முயன்றது. அப்பொழுது குட்டி யானை ஒன்று வெள்ளத்தில் சிக்கியதால் அதை மீட்க சென்ற மொத்த யானை கூட்டமும் ஆற்று வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டது. வெள்ளத்தில் தவிக்கும் யானை கூட்டத்தை மீட்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சினிமா பைனான்சியர் போர்வையில் கந்து வட்டி தொழில் செய்யும் போத்ரா, அதிர்ச்சி தரும் பின்னணி தகவல்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. சினிமா பைனான்சியர் என்ற போர்வையில் மீட்டர் வட்டி உள்ளிட்ட கந்து வட்டி தொழில் செய்பவராக வலம் வருகிறார் போத்ரா என சுருங்க அழைக்கப்படும் முகுல்சந்த் போத்ரா. இவரால் பாதிக்கப்பட்ட பிரபலங்களின் எண்ணிக்கையை காட்டிலும் தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக ரஜினிகாந்தையே வம்புக்கு இழுத்து மன உளைச்சலில் ஆழ்த்திய போத்ரா தற்போது எவ்வித முகாந்திரமும் இன்றி இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார். யார் இந்த போத்ரா? இவரது பின்னணி என்ன? விரிவாக படம் பிடிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகத்தில் நான் கேள்விப்பட்ட, நான் சந்தித்த மனிதர்களில் மிக தீமையான, மிக கெட்டவர் அந்த மனிதன். பேரை சொல்ல கூட நான் விரும்பலை. சினிமா ஃபைனான்சியர் திரு போத்ரா அவர் இதுவரை நான் நேராக பார்த்தது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டோட சாபக்கேடு, அப்படியாப்பட்ட மனிதர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆற்றாமையால் உழன்ற கதையை சுருக்கமாக ஆதங்கத்துடன் விவரிக்கும் இவர்களை பாதிப்பிற்குள்ளாக்கிய அந்த நபர் சினிமா தயாரிப்பாளர் என கூறிக்கொள்ளும் பைனான்சியர் போத்ரா. முதலில் மயிலாடுதுறையில் வட்டித் தொழிலில் ஈடுபட்ட போத்ரா அரசு ஊழியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் கூட கூடுதல் வட்டிக்கு பணம் கொடுத்து அதனை மிரட்டியே திரும்ப வசூலித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சென்னைக்கு வந்த போத்ரா தன்னை முன்னிறுத்தும் வகையில் சினிமா பிரபலங்களுக்கு பணம் கொடுப்பது, பின்னர் அவர்களை நீதிமன்றங்களுக்கு அலைய வைப்பதை வாடிக்கையாக்கினார். இவரிடம் நடிகர் தனுஷின் தந்தையும் இயக்குனருமான கஸ்தூரி ராஜா பணம் பெற அது தொடர்பான வழக்கில் நடிகர் ரஜினிகாந்தை நீதிமன்ற படியேற வைத்தவர்தான் போத்ரா. வில்லங்கத்தின் மறு உருவமாக பார்க்கப்படும் இவரது போலித்தனங்கள் நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்ட பின்னரே நடிகர் ரஜினிகாந்த் மீதான களங்கம் நீங்கியது. உயர்நீதிமன்றத்தில் ரஜினிகாந்த் தாக்கல் செய்த மனுவில் தமது புகழுக்கு போத்ரா களங்கம் கற்பிக்க முயல்வதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இப்படி சினிமா பிரபலங்கள் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளையும் விட்டு வைக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியவர் இந்த முகுல்சந்த் போத்ரா. தயாரிப்பாளர் எந்த படம் தயாரிச்சார்னு எனக்கு இது தெரியும். நான் ஒரு 11 படம் தயாரிச்சிருக்கேன். எந்த படம் தயாரிச்சான்னு தெரியாது. இது நாங்கள் மட்டும் இல்லை, பாண்டியராஜன்லேருந்து கஸ்தூராஜாவிலிருந்து நிறைய பேர் இன்னும் வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. ரஜினிகாந்த் சொல்லி தான் நான் கஸ்தூராஜா பணம் கொடுத்துன்னு இருக்கேன். ரஜினிகாந்த் சார் எப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடன் வாங்குறதே விரும்பாத ஒரு மனிதர். தன்னுடைய பண பலத்தால், தன்னுடைய செல்வாக்கால் சாமானிய மக்களை பணிய வைத்து அவர்களை மிரட்டி பணம் சம்பாதிப்பதே ஒரு குறிக்கோளாக கொண்டிருப்பவர் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற போத்ரா அவர்கள். ஏனென்று சொன்னால் இது நான் ஒரு சாதாரண குற்றச்சாட்டை வைக்க நான் சொல்லலை. இது நேரடியாக இதனால் பாதிக்கப்பட்டவன் என்ற முறையில் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவருடைய முகத்தறியை கிழிப்பதற்காக நான் இதை சொல்லுகின்றேன். இப்படித்தான் முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசுவின் தந்தையும் மூத்த அரசியல்வாதியுமான அன்பரசிடம் 2006ஆம் ஆண்டு யாரோ பெற்ற கடனுக்காக மிரட்ட அது ஆதாரங்களுடன் வழக்காக பதிவாகி சிறை சென்றிருக்கிறார் போத்ரா. சன் டிவி இந்த மாதிரி டிவிகளெல்லாம் மீடியாவுக்கு எல்லாரையும் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பைட் ஒன்று கொடுக்குறார். என்ன பைட்னா, அருள் அன்பரசுக்கு கொடுத்த சீட்டை அன்னை சோனியா காந்தி திரும்ப பெற வேண்டும். அப்படி ஏன்னு சொன்னால், அவங்க அப்பா என்கிட்ட 1 கோடி ரூபாய் அவரெல்லாம் பணம் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் வச்சுருக்காரு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா அவர் நான் மிகுந்த நஷ்டத்துக்கு உள்ளாகுவேன். போத்ரா சொல்கிறார் இது ப்ரெஸ்ஸில். அதனால் அன்னை சோனியா காந்தி அவர்கள் அதை திரும்ப அருள் அன்பரசு சீட்டை கொடுத்ததை திரும்பி பெற வரணும். ஆனால் இருந்தாலும் அந்த சட்டமன்ற தேர்தலில் நான் ஜெயித்தேன். அதற்கப்புறம் இவர் மிரட்டி அந்த ஃபோன் கால்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் முறையாக கொடுக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு முகுல்சந்த் போத்ரா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு, அப்போ கோர்ட்டு கூட ஒரு தடவை அவருக்கு கடுமையான வார்னிங் கொடுத்து, நீ கோர்ட்டை பயன்படுத்தாத, நீ ஒரு கருவியாக கோர்ட்டை பயன்படுத்தின கூட ஒரு தடவை தமிழக அரசு விருது கொடுக்கும்போது அந்த விருதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருந்தார் ரோஜாக்காக. அப்போ கோர்ட் வார்னிங் கொடுத்து, நீ ஒரு கோர்ட்டை கருவியாக பயன்படுத்துகிற, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்தது. பிரபலங்களுடன் தொடர்புடைய ஒருவருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அந்த பிரபலத்தை மிரட்டுவதும் அவர்களுக்கு எதிராக மற்றவர்களை தூண்டிவிடுவதும் போத்ராவின் வாடிக்கை என்பது பாதிக்கப்பட்டோரின் குற்றச்சாட்டு. இப்படி மிரட்டல் விடுத்து கைதாகி போத்ரா சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது சமாதானம் பேச வந்த அவரது குடும்பத்தினர் தவறை ஒப்புக்கொண்டதாக கூறுகிறார் அருள் அன்பரசு.
அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட சமாதானத்துக்கு வந்தாங்க. அவரோட அண்ணன் வந்து ஒரு அரெஸ்ட் ஆன பிறகு மோகன் பத்தோட அண்ணன், அப்புறமா அப்போ வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் போய் சமாதானம் பேசி நாங்கள்லாம் எல்லா கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறோம், அவர் வெளியில் வந்தால் போதுன்னு அப்படி கெஞ்சி கொண்டு வந்தவர் தான் இந்த முகுஞ்சன் பத்தரோட அண்ணன். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லி வர்றதுக்கு இவங்களாம் யார் அதிகாரம் கொடுத்ததுன்னே தெரில. என் பணம் வரல, என் பணம் கொடுன்னு கேட்குற வரைக்கும் தான் அவருக்கு ஒரு ஃபைனான்சியருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நீ அவரை அரெஸ்ட் பண்ணுங்கள், அவரை இழுத்து மூடுங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து இன்னொரு கேஸில் வந்து நான் இது பண்ணுறதுக்குலாம் என்ன அதிகாரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. கந்துவட்டி தொழிலில் ஈடுபட்டு பிரபலங்களை மிரட்டி வரும் போத்ரா மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவரால் பாதிக்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசுவின் கோரிக்கையாகும். இனிமேலும் ஒரு சாமானியம் பாதிக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இவரால் போத்ராவால் இன்னும் ஒரு சாதாரண ஆள், ஒரு தொழில் பண்ணுறவங்களோ இது பண்ணுறவங்களோ இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் தெரியாதனமாக போய் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி அவசப்பட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து தமிழக அரசு கருணை கூர்ந்து காப்பாற்ற வேண்டும். இதில் அம்மா மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு என்னோட பணிவான வேண்டுகோள், இந்த மாதிரி கந்து வெட்டி கும்பலை தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களை வளர விட்டால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. தருமபுரியில் போலி வங்கி நடத்தியதாக கூறி 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தருமபுரியில் எஸ் வங்கியின் கிளை என்று கூறி SABS என்ற பெயரில் வங்கி ஒன்று இயங்கி வந்தது. இது போலியானது என்று எஸ் வங்கி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் இது தொடர்பாக ஏரியூரை சேர்ந்த சோமசுந்தரம் என்பவர் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் நாமக்கல்லை சேர்ந்த ஜெயபிரபு என்பவரையும் அவர்கள் தேடி வருகின்றனர். இந்த 5 குழு போலி வங்கி மூலம் இதுவரை 83 வாடிக்கையாளர்களிடமிருந்து 1,60,000 ரூபாயை வசூலித்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே காரும் அரசு பேருந்தும் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலியாகினர். சென்னை குரோம்பேட்டையில் வசித்து வரும் நாமக்கல்லைச் சேர்ந்த சந்திரசேகரர் குடும்பத்தினர் சொந்த ஊர் சென்றுவிட்டு நேற்றிரவு காரில் சென்னை திரும்பிக் கொண்டிருந்தனர். எலவனார் சூர்கோட்டை அருகே வந்தபோது சேலத்திலிருந்து வந்த அரசு பேருந்து ஒன்று கார் மீது மோதியது. இதில் காரிலிருந்து 3 பெண்கள் உள்ளிட்ட 4 பேர் பலியாகினர். காயமடைந்த 6 பேர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். விபத்து குறித்து எலவனார் சூர்கோட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மண் எடுக்க விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாக விநாயகர் சிலைகளுக்கு அதிக விலை நிர்ணயிக்கப்பட்டதால் அவற்றின் விற்பனை தேக்கமடைந்தது. காஞ்சிபுரம் மாவட்ட நீர்நிலைகளில் மண் எடுக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. எனவே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட மண்ணை கொண்டு விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டன. அதனால் அவற்றிற்கு வழக்கத்தை விட அதிக விலை நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 50 முதல் 100 ரூபாய் வரை விலை நிர்ணயிக்கப்பட்ட இந்த சிலைகள் விநாயகர் சதுர்த்தி அன்று சரிவர விற்பனையாகவில்லை என மண்பாண்ட தொழிலாளர்கள் கவலை தெரிவித்தனர். மூலப்பொருட்களுடைய விலை வந்து அதிகரிச்சதுனால எங்களால் வந்து விநாயகர் பொருளை வந்து அதிகமாக விலைக்கு தான் விற்க முடியுது. மக்கள் வந்து அதிகமான விலை இருக்கிறதுனால பிளாஸ்டர் பாரிஸ் போன்ற நீரில் கரையாத பொருள்லாம் வாங்கிறதுனால எங்களுடைய மண்பாண்ட தொழிலும் மண் பொம்மைகள்லாம் அப்படி நின்று போச்சு. இதால் கவர்மெண்ட் வந்து விநாயகர் சதுர்த்தி டைமில் வந்து பிளாஸ்டர் பாரிஸ் பொம்மைகள்லாம் விற்கிறத வந்து கொஞ்சம் தடை செய்தால் நல்லாயிருக்கும். எங்களை வந்து மண்கள் வந்து கொஞ்சம் எளிமையான முறையிலையும் குறைந்த விலையிலையும் கிடைக்கிறது வந்து அரசாங்கம் வந்து உதவி செய்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முதுமலை சரணாலயத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் வளர்ப்பு யானைகள் நடத்திய பூஜையை திரளான சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் சரணாலயத்தில் பராமரிக்கப்படும் வளர்ப்பு யானைகள் முன்னிலையில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும். இந்த ஆண்டும் வழக்கம் போல அலங்கரிக்கப்பட்ட யானைகள் தெப்பக்காட்டில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டன. அங்கு பாரதி, கிருஷ்ணா என்ற 2 யானைகள் மணியை ஆட்டியும் துதிக்கையை உயர்த்தி வணங்கியும் பூஜைகளை நடத்தின. அப்போது மற்ற யானைகள் ஒரே நேரத்தில் பிளிரல் சத்தம் எழுப்பின. யானை முகம் கொண்ட விநாயகரை யானைகளே வணங்கிய இந்த விழாவை திரளான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். இங்கே முதுமலை கேம்பில் வந்து யானைகளே வந்து கோயிலுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். நாங்கள் முதுமலை கேம்புக்கு வந்திருக்கோம். இங்கே யானைங்களுக்கு வந்து யானைகளையும் கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருந்துச்சுங்க.
அது பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். யானை முகாமுக்கு வந்து இங்கே யானைக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி அதுக்கு ட்ரீட் பண்ணி எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த விநாயகர் நேரில் பார்க்குற மாதிரி இருந்தது. உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம். வர்த்தக துறைமுகங்கள் அமைக்கும் திட்டங்களை கைவிடுமாறு மத்திய அரசுக்கு மீனவர் மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது. மீனவர் மக்கள் முன்னணியின் தலைவர் கோசுமணி நாகப்பட்டினம் மாவட்டம் வானகிரியில் நேற்று செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது வர்த்தக துறைமுகங்கள் அமைப்பதால் மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுவதாக அவர் கூறினார். மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்திய கோசுமணி இதுபோன்ற கோரிக்கைகளை முன்வைத்து விரைவில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்போவதாகவும் தெரிவித்தார். கடலுக்குள்ள நீங்க ஒரு துறைமுகத்தை உருவாக்கும் பொழுது ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையை தடுக்கின்ற பொழுது அது கடல் அரிப்பை ஏற்படுத்தும். அங்க மீனுடைய இனப்பெருக்கம் குறையும். கப்பலுடைய போக்குவரத்துனால எங்களுடைய மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு கப்பல் தடை செய்வாங்க. கடல் எங்களுடைய பாரம்பரியமான உரிமையான பகுதியை போய் அவங்களுடைய கடல் எல்லைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அதனால இந்த கமர்ஷியல் ஹார்பரை கொண்டு வருவதை நாங்க முழுக்க எதிர்க்கிறோம். 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் உதகையில் உள்ள சுற்றுலா இடங்களை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அதிக அளவு சுற்றுலா பயணிகளின் வருகையால் உதகையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது 2வது கட்ட சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. இது மட்டுமல்லாது வார விடுமுறை, விநாயகர் சதுர்த்தி போன்ற காரணங்களால் கடந்த 3 நாட்களாக உதகையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வர துவங்கியுள்ளனர். மேலும் தற்பொழுது இதமான காலநிலை நிலவி வரக்கூடிய சூழலில் தொட்டபெட்டா, படகு இல்லம், உதகை அரசு தாவரவியல் பூங்கா, காட்டேரி பூங்கா போன்ற பல்வேறு பூங்காக்களிலும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் வகையில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பூங்காக்கள் புனரமைக்கப்பட்டு அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக புல் மைதானங்களும் மற்றும் மலர் மாடங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஃபேமிலியோட வந்திருக்கோம். இதுதான் ஊட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம். கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட்டான பிளேஸா இருக்கு. இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது மாதிரி டூரிஸ்ட் கூட்டம் நல்லா இருக்குது. ரோஜா கார்டன்ல நல்லா இருக்குது. மலர்கள்லாம் பூத்து குலுங்குது. பார்க்க அவ்வளோ கண் குளிர காட்சி நல்லா இருக்குது. மேலும் 15ஆம் தேதிக்கு பிறகு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்த செய்திகளுக்காக உதகை அரசு தாவரவியல் பூங்காவிலிருந்து ரா சதீஷ்குமார். ஆப்கானிஸ்தான் தலைநகரில் குண்டுவெடிப்பு, 24 பேர் பலி, 91 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலில் இருமுறை நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புகளில் 24 பேர் பலியானார்கள். 91 பேர் காயமடைந்தனர். காபூல் நகரின் நடுப்பகுதியில் உள்ள தேசிய பாதுகாப்பு அமைச்சக கட்டடத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றது. முதல் குண்டை ரிமோட் கண்ட்ரோல் எனப்படும் தொலைத்தட கட்டுப்பாடு மூலம் தீவிரவாதி ஒருவர் இயக்கினார். அதில் காயமடைந்தவர்களை மீட்க பாதுகாப்பு படையினர் அங்கே வந்தபொழுது ராணுவ உடையில் இருந்த அந்த தீவிரவாதி தற்கொலை தாக்குதலை மேற்கொண்டார். இந்த இரு தாக்குதல்களிலும் 3 காவல்துறையினர் உள்பட 24 பேர் உடல் சிதறி பலியானார்கள். 91 பேர் வரை காயமடைந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் அமைப்பு உரிமை கோரியுள்ளது. லாவோஸ் நாட்டில் 3 நாள் ஆசியான் உச்சி மாநாடு இன்று ஆரம்பமாகும் நிலையில் அதில் பங்கேற்பதற்காக தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் தலைவர்கள் அங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஆசியான் என அழைக்கப்படுகிறது. மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தாய்லாந்து, வியட்நாம் உள்பட 10 நாடுகள் அடங்கிய ஆசியான் கூட்டமைப்பு ஆண்டுதோறும் மாநாடு நடத்தி வருகிறது. இந்த ஆண்டிற்கான 3 நாள் மாநாடு லாவோஸ் நாட்டின் தலைநகரமான வியன்ஜினாவில் இன்று தொடங்குகிறது. மாநாட்டில் பங்கேற்க இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விட்டோடா நேற்று லாவோஸ் வந்து சேர்ந்தார். அதுபோல பிலிப்பைன்ஸ் அதிபர் ரொட்ரிகோ துவார்த்தே, புரூனோ மன்னர் ஹாஸ்னல் போல்கையா ஆகியோரும் நேற்று லாவோஸ் வந்து சேர்ந்தனர்.
பன்னாட்டு பாதுகாப்பு, மனித உரிமை, தென்சீன கடல் குறித்து இந்த மாநாட்டில் அலசி ஆராயப்பட உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தகுதி சுற்று போட்டியில் ஆஸ்திரேலியா, அமீரக அணிகள் இன்று மோத உள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2018ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற உள்ளது. அதற்கான தகுதி சுற்று போட்டிகள் உலகம் முழுவதும் நடந்து வருகின்றன. இந்நிலையில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆஸ்திரேலியா, அமீரக அணிகள் இன்று மோத உள்ளன. அமீரகத்தின் அபுதாபி நகரில் இந்த போட்டி நடைபெற உள்ளது. இதற்கான பயிற்சியில் இரு அணி வீரர்களும் நேற்று முனைப்புடன் ஈடுபட்டனர். கால்பந்து தரவரிசையில் 74வது இடத்தில் உள்ள அமீரக அணி 49வது இடம் வகிக்க ஜப்பானை ஏற்கனவே 2-1 என தோற்கடித்திருப்பதால் 57வது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலியாவை அமீரக அணி துணிவுடன் எதிர்கொள்ள உள்ளது. தூத்துக்குடியில் தொடங்கிய தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி கோப்பைக்கான அகில இந்திய மின்னொலி கைப்பந்து போட்டியில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி கோப்பைக்கான அகில இந்திய மின்னொலி கைப்பந்து போட்டி தூத்துக்குடியில் நேற்று தொடங்கியது. 7 நாட்கள் நடைபெறும் போட்டியில் சென்னை IOB, SRM பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 7 அணிகளின் வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். மகளிர் அணியில் கேரள காவல்துறை அணி உள்ளிட்ட 4 அணிகள் பங்கேற்கின்றன. முதல் நாள் போட்டியில் ஆண்கள் மற்றும் மகளிர் பிரிவுகளில் கேரள காவல்துறை அணிகள் வெற்றி பெற்றன. சேலத்தில் தொடங்கியுள்ள மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். சேலம் மாவட்ட சிலம்பாட்ட கழகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டிகள் நேற்று தொடங்கின. கொண்டலாம்பட்டியில் நடைபெற்று வரும் இந்த 3 நாள் போட்டியில் ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர் ஆகிய பிரிவுகளில் 10 முதல் 16 வயதுள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். தனித்திறமை, தொடுப்புள்ளி என 2 முறைகளில் மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டு மாணவர்களும் மாணவிகளும் தலா 21 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதில் தேர்வாகும் போட்டியாளர்கள் மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரியில் நீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்ட வல்லுநர்களுடன் கர்நாடகம் இன்று ஆலோசனை. தமிழகத்துக்கு தண்ணீர் தர எதிர்ப்பு. கர்நாடகத்தில் விவசாயிகள் இன்று முழு அடைப்பு. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கு CBI நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. நிறைவு பெற்றது G20 உச்சி மாநாடு. தில்லி திரும்பினார் பிரதமர் மோடி. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.